ஞாயிறு திருப்பதி முன்னுரை. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நெல்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். திருப்பாடல்களின் அணிவகுப்பில் இடம்பெற்றிருக்கும் இவ்வரிகள் அன்று மாமன்னன் தாவீது மகத்துவமிக்க இறை சமூகத்தில் மகிழ்ந்து சமர்ப்பித்த புகழ்ச்சி பாடலே என்றாலும் கூட ஆயிரம் ஆண்டுகளாய் ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருந்த மெசியா இவரே என்று ஆண்டவராம் இயேசுவை அடையாளம் கண்ட இஸ்ராயல் இனம் எருசலேம் திருநகர வீதிகளில் அவருக்கு மகத்தான வரவேற்பினை வழங்கிய போது அவர்களின் இதழ்களும் இதயங்களும் கூட இந்த பாடல்களின் வரிகளையே இசைத்து இன்புற்றிருக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் அது. ரோமை பேரரசுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலேயே இஸ்ராயல் பெருங்குடி வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்போது அடிமைத்தன விலங்கினை உடைத்து ஆட்சி உரிமையை மீட்டெடுத்து உரிமை வாழ்விற்கு தங்களை இட்டுச் செல்லும் ஒரு பேரரசனாய் மெசியாவின் வரவை பெரிதும் எதிர்நோக்கி இஸ்ராயல் இனம் ஏங்கி நின்றதும் அந்த நாட்களிலேதான். ஒலிவ மர கலைகளை உயர்த்தி பிடித்து போர்த்தியிருந்த போர்வைகளையும் அணிந்திருந்த மேலுடைகளையும் ஆர்வம் மேலோங்க ஊர்வல பாதைகளில் உற்சாகமாக வெறித்து ஓசானா பெண்ணினை உவகை பொங்க இசைத்து இளங்குருத்துக்களாம் சிறுவர் குலாமும் பெருந்திரளாய் மக்கள் கூட்டமும் அன்று கொண்டாடிய நிகழ்வைத்தான், ஆர்ப்பரித்து மகிழ்ந்த விழாவைத்தான் நாம் ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்ற பெயரால் விழா கொண்டாடுவதை மரபாக்கி கொண்டிருக்கிறோம். அரச குருத்து அடையாளமான செந்நிற உடையணிந்த குருவானவரின் தலைமையை ஏற்று புனிதப்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை அருட்கருவிகளாய் நம் கரங்களில் ஏந்தி ஓசானா கீதத்தை ஒன்றிணைந்து இசைத்து ஆலயம் நோக்கி வரும் குருத்தோலை பவனியில் ஆர்வமாய் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இப்போது நாம் இறைவேண்டல் புரிய இருக்கின்றோம். இந்த நாள் இயேசுவின் திருப்பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதலை நமக்கெல்லாம் உணர்த்தும் நாள் மட்டுமல்ல, பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நம்மை இட்டு செல்லும் புனித வாரத்தின் முதல் நாளாகவும் இந்நாள் அமைந்திருக்க காணுகிறோம். அன்று இஸ்ரேல்களால் கொண்டாடப்பட்ட நிகழ்விற்கும் இன்று நம்மால் கொண்டாடப்படும் நிகழ்விற்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. முடிவற்ற விண்ணக இறையாட்சியை உரிமை பெறாத மனிதகுலம் பெறுவதற்காக மானுட உடலெடுத்து மரித்து பின் உயிர்த்த மகோனத தேவன் அல்லவா நம் கிறிஸ்து இயேசு. அவர் மன்னகத்தில் முடியாட்சியை மீட்டு வந்த போர்ப்படை தலைவனாகவோ சிரசில் மகுடம் வழங்கி சிங்காதனத்தில் அமரும் வேந்தனாகவோ பெரும்பாலான இஸ்ரேலர்களால் கருதப்பட்டார் என்பது மறுக்க முடியாத ஓர் உண்மை. ஆதி மனிதன் ஆதாமின் மீறுதலினால் அனைத்து மனித குலத்திற்கும் அடைபட்டு போன மீட்பின் வாயிலை ஆதியும் அந்தமும் இல்லா ஆண்டவராம் இயேசு திறந்திடவே அனுப்பப்பட்டார் என்பதை உணர்ந்து விசுவசிப்பதோடு அப்பரச குணங்களுக்குள்ளே அவரை தரிசித்து ஆராதிக்கும் அரிய பேச்சினை விசுவாசிகளான நாமல்லவா பெற்றிருக்கிறோம். இது அசைக்க முடியாத பெருமையும் முந்திய இனத்திற்கு கிட்டாத பெரும்பமும் அல்லவா. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்பதை நூலின் தொடக்கமாக கொண்டு திருத்தூதர் புனித மார்க் எழுதும் நற்செய்தி இன்று நமக்கு வாசகமாக தரப்பட்டிருக்கிறது. அதில் இயேசுவை கொலை செய்ய மறை அறிஞர்கள் திட்டம் தீட்டுவது பற்றியும் பாவியான ஒரு பெண் இயேசுவின் சிரசில் பரிமள தைலம் ஊற்றி அவரின் பரிவன்பினை பெறுவது பற்றியும் பாஸ்கா விருந்திற்கான ஏற்பாடுகளை செய்ய இயேசு தம் சீடர்களுக்கு பணித்தது பற்றியும் கேட்க இருக்கிறோம். தமது ஒரே பேரான குமாரனை நம் பொருட்டு பலியாக தரும் அளவிற்கு அன்பு கூர்ந்த பரம தந்தையிடம் இன்றைய திருப்பலியில் நாம் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகள் இவைகளாகட்டும். அன்பர் இயேசுவின் உண்மை நண்பர்களாய் என்றும் வாழ்ந்திருக்கும் வரம், அன்றாடம் அவர்தம் பாடுகளை ஆழ்ந்து தியானிக்கும் குணம், இறை சித்தம் எதுவென்றாலும் அதை இன்முகத்தோடு ஏற்கும் தினம், நம்மை பகைப்பவரிடத்தும் பரிவு கொள்ளும் மனம் ஆகியன
அருளப்பட இருக்கும் அனைத்து விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொன்மைமிகு கதவுகளாய் நம் உள்ளங்கள் திறக்கட்டும், திகழட்டும். தூயவராம் இறைவன் உள்ளே நுழையட்டும், மகிழட்டும். திருப்பலி கருத்துக்கள் ஐவன்நாதன் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும், லாரன்ஸ் தாமஸ் மோரைக்குட்டி குடும்பத்தின் சார்பிலும், அமலா ஜஸ்டின் ராமணி அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும், ரமணன் அவர்கள் சார்பிலும், அனன்சியா பால்துரை அவர்கள் சார்பில் பிறந்த நாளை முன்னிட்டும், சந்தோஷ் பிந்து அவர்கள் சார்பிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இவர்களுக்கு தொடர்ந்து கடவுளின் கிருபையும் ஆசிரியம் கிடைக்க வேண்டியும் இந்த பலியொப்பு கொடுக்கிறோம். மேலும் சாமுவேல் கார்த்திக், டேனியல் தினேஷ் பாபு இவர்களுக்கு இறை பாதுகாப்பு வேண்டியும், வின்ஸ்டன் ஹெமில்டன் ஞானத்தில் பக்தியில் வளர வேண்டியும், தேர்வுகள் சிறப்பாக எழுத வேண்டியும், ரவீந்திரன் நாளை நடக்க உள்ள இறுதி அறுவை சிகிச்சை நன்றாக நடைபெற வேண்டியும் இந்த பலியொப்பு கொடுக்கிறோம். மேலும் அமல்ராஜ், சுசியம்மாள், அப்போலோஸ், டி தாமஸ் செல்வம், இல்லவராய ஜோஸ்பின் ஜேக்கர், ஹாரிஸ் பிரேம்நாத், டி ஜோசப், சவரியம்மாள், சலேத் மரியான், சிறுவை அந்தோனி, ரோசம்மாள், ஐசி சேவியர், ராயப்பன், மரிய பாக்கியம், செலீன், ரத்தினமணி, அன்னம்மாள், லூர்தம்மாள், செபாஸ்டின் இவர்கள் அனைவருடைய ஆன்ம நித்திய பாதுகாப்புக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இங்கே கூடியிருக்கிற நாம், நம்முடைய பங்கு மக்கள் எல்லாரும் இந்த புனித வாரத்தை நல்ல முறையில், தகுந்த முறையில் நமக்கு இறை அருள் கிடைக்கும் வகையில் நாம் இந்த வழிபாடுகளை கொண்டாட நமக்காக, நம் பங்குக்காக, பங்கு குடும்பங்களுக்காக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எசாயாவின் புத்தகத்திலிருந்து நமக்கு இன்றைய முதல் வாசகம் தரப்படுகிறது. உண்மை இறை ஊழியர்களுக்கு ஆண்டவரின் அருட்கொடைகளாய் வழங்கப்பட இருப்பன பற்றி வாசகத்தில் எடுத்துரைக்கப்படுகிறது. அவை பிறர் அன்பு, நல்லறிவு, சொல்லாற்றல் உள்ளிட்ட பல. இறை ஊழியர்கள் துன்புற நேர்ந்தாலும் அவர்களுக்கு இறைவன் துணை நிற்பார் என்பதையும் வாசகம் வலியுறுத்துகிறது. வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வதற்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராக என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செவி சாய்க்கின்றார். ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிரண்டளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. பாடல் திருப்பாடல் 22. என்
ஆண்டவராம் கிறிஸ்து இயேசு மனித உருவில் பிறந்து அடிமை வடிவில் வாழ்ந்து அவமான சிலுவை மரணத்திற்கு தம்மை உள்ளாக்கியதன் வழியாக நமக்கு அவர் கீழ்ப்படிதல் மற்றும் தாழ்ச்சியை கற்பித்த செயலையும் அனைத்து உலகம் மண்டியிட்டு அறிக்கையிடும் உன்னத நிலைக்கு பரம தந்தையால் இயேசு உயர்த்தப்பட்ட செய்தியையும் திருத்துதர் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் தாங்கி நிற்கிறது. அதனை இரண்டாம் வாசகமாக செவியேற்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தினார். திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வாழ்வளிக்கும் இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மார்க் எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்காவும் புளியாத அப்பத் திருவிழாவும் வர 2 நாள் இருந்தது. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் சூழ்ச்சியாய் அவரை பிடித்து கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்றார்கள். பெத்தானியாவில் தொழுநோய் சீமோன் வீட்டில் அவர் இருந்தார். அங்கே பந்தி அமர்ந்திருக்கும் போது பெண் ஒருத்தி நரந்தம் என்னும் விளைவிந்த நல்ல பரிமள தைலம் உள்ள படிக சிமிழை கொண்டு வந்து உடைத்து அவருடைய தலையில் ஊற்றினார். அப்பொழுது சிலர் சினந்து, இத்தைலத்தை 300 வெள்ளி காசுக்கும் அதிகமாக என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அவர் மேல் சீறி எழுந்தனர். இயேசுவோ, இவளை விடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் எனக்கு செய்தது நேர்த்தியான செயல்தான். ஏனெனில் ஏழைகள் உங்களோடு எப்போதும் இருக்கிறார்கள். வேண்டும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நானோ உங்களோடு எப்போதும் இருக்கப் போவதில்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், என் அடக்கத்தை குறித்து முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசினால், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் எங்கெங்கு நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் இவள் நினைவாக கூறப்படும் என்றார். 12 ஒருவரான யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி தலைமை குருக்களிடம் சென்றார். அவர்கள் அதை கேட்டு மகிழ்ந்து,
அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். அவனும் அவரை எவ்வாறு காட்டிக் கொடுக்கலாம் என வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். புளியாத அப்பத் திருவிழாவின் முதல் நாளில் பாஸ்கா செம்மறியை பலியிடுவார்கள். அன்று சீடர் அவரிடம், நீ பாஸ்காவை பலியுணவை உண்ண நாங்கள் எங்கே போய் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறீர் என்று கேட்டார். அவர் சீடர்களுள் இருவரிடம், நகருக்கு செல்லுங்கள். ஒருவன் தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு உங்களுக்கு எதிரே வருவான். அவன் பின்னே செல்லுங்கள். அவன் எங்கே செல்கிறானோ அந்த வீட்டு தலைவனிடம், நான் என் சீடருடன் பாஸ்கா உணவை உண்பதற்கான அறை எங்கே என்று போதகர் கேட்கிறார் என சொல்லுங்கள். இருக்கை முதலியன அமைந்து ஆயத்தமாயுள்ள ஒரு பெரிய மாடி அறையை அவன் உங்களுக்கு காட்டுவான். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். சீடர்களும் போய் நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே நிகழ்ந்ததை கண்டு பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை ஆனதும் அவர் 12 வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து உண்ணும் பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் வருத்தப்பட்டு ஒவ்வொருவரும் நானோ என்று அவரை கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், 12 ஒருவனே, என்னோடு பாத்திரத்தில் கையிடுபவனே, மணுமகன் தம்மை பற்றி எழுதி இருக்கிறபடியே போகிறார். மணுமகனை காட்டிக் கொடுக்கிறவனுக்கோ ஐயோ கேடு, அவன் பெறவாது இருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து இறைப்புகழ் கூறி விட்டு அவர்களுக்கு அளித்து, இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்னர் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி அவர்களுக்கு அளிக்க அதில் அனைவரும் பருகினர். அப்பொழுது அவர், உடன்படிக்கைக்கென பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் இது. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் கடவுளின் அரசில் புதிய ரசம் குடிக்கும் நாள் வரை திராட்சை பழ ரசத்தை குடிக்க மாட்டேன் என்றார். புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றனர். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் இடரல் படுவீர்கள். ஏனெனில் மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடிகள் சிதறிப்போம் என எழுதியிருக்கிறது. ஆனால் நான் உயிர்த்த பின் கலிலேயாவிற்கு உங்களுக்கு முன் போவேன் என்றார். அதற்கு ராயப்பர், எல்லோரும் இடர்பட்டாலும் நான் இடரல் படை என்றார். இயேசு அவரிடம், உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றிரவே கோழி 2 முறை கூவும் முன் என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்றார். அவரோ, உம்மோடு இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை மறுதலையே என்று வலியுறுத்தி சொன்னார். அப்படியே அனைவரும் சொன்னார்கள். பின்பு கெத்செமனே என்னும் தோட்டத்திற்கு வந்தார். அங்கே அவர் சீடர்களிடம், நான் ஜெபிக்கும் அளவும் இங்கே இருங்கள் என்று சொல்லி ராயப்பரையும் யாகப்பரையும் அருளப்பரையும் தம்மோடு அழைத்து சென்றார். அப்பொழுது திகிலும் மனக்கலக்கமும் அவரை ஆட்கொள்ளவே அவர்களை நோக்கி, என் ஆன்மா சாவுக்கு ஏதுவான வருத்தமுற்றிருக்கிறது, இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். சற்று அப்பால் போய் தரையில் குப்புற விழுந்து, அப்பா தந்தையே, அனைத்தும் உம்மால் கூடுமானால் இத்துன்ப கலத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆகிலும் நான் விரும்புவது அன்று, நீ விரும்புவதே ஆகட்டும் என்றார். பின்பு வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு ராயப்பரை நோக்கி, சீமோனே, தூங்குகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க உன்னால் முடியவில்லையா? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி ஊக்கமுள்ளதுதான், ஊன் உடலோ வலுவற்றது என்றார். மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். திரும்பவும் வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். ஏனெனில் அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கமுற்றிருந்தன. என்ன மறுமொழி சொல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 3ஆம் முறையாக அவர்களிடம் வந்து, இன்னும் தூங்கி இளைப்பாறுகிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. இதோ மணுமகன் பாவிகளிடம் கையளிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான் என்றார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலே 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தால் அவனோடு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் மூப்பரும் அனுப்பிய கூட்டம் ஒன்று வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் அவர்களுக்கு கூறிய அடையாளமாவது, எவரை நான் முத்தமிடுவேனோ அவர்தான்,
அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள். அவன் வந்தவுடனே அவரை அணுகி முத்தமிட்டு, ராபி. அவர்களோ அவர் மேல் கை போட்டு பிடித்தார்கள். அருகில் நின்றவர்களுள் ஒருவன் வாளை உருவி தலைமை குருவின் ஊழியரை தாக்கி அவனுடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களிடம், கல்வனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களோ? நாள்தோறும் கோவிலில் போதித்துக் கொண்டு உங்களிடையே இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மறைநூல் கூறுவது இவ்வாறே நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். இளைஞர் ஒருவன் வெறும் உடம்பின் மேல் துப்பட்டியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். அவனோ துப்பட்டியை விட்டுவிட்டு ஆடையின்றி ஓடி போனார். இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றனர். தலைமை குருக்கள், மூப்பர், மறைநூல் அறிஞர் எல்லாரும் வந்து கூடினர். ராயப்பரோ தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலருடன் உட்கார்ந்து அனலில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை சாவுக்கு கையளிக்கும்படி அவருக்கு எதிராக சான்று தேடியும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஏனெனில் பலர் அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறியும் அச்சாட்சிகள் ஒன்றுக்கொன்று ஒவ்வாதிருந்தன. சிலர் எழுந்து கூறியதாவது, கையால் கட்டிய வரலாறை தெரிவித்து கையால் கட்டாத வேறொன்றை 3 நாளில் நான் அறுப்பேன் என்று இவன் சொல்ல நாங்கள் கேட்டோம் என்றனர். இதிலும் கூட அவர்களுடைய சாட்சி ஒவ்வாதிருந்தது. தலைமை குரு அவர்கள் நடுவில் எழுந்து, உனக்கு எதிராக இவர்கள் சாட்சி சொல்கின்றனர், மறுமொழியாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லையா? அவரோ மறுமொழியாக ஒன்றும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மீண்டும் தலைமை குரு, போற்றுக்குரிய இறைவனின் மகனான மெசியா நீதானா என அதற்கு இயேசு, நான் தான். மனுமகன் வல்லமையுள்ள இறைவனின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் சூழ வருவதை காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம்முடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு சொன்னதாவது, நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? தேவதூஷணை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அவர்கள் அனைவரும் சொன்னதாவது, இவன் சாவுக்குரியவன். அப்பொழுது சிலர் அவரை துப்பவும் அவர் முகத்தை மூடி அறைந்து கேட்டதாவது, யாரும் நீ அறைந்தது என்று தீர்க்கதரிசனமாக சொல். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். ராயப்பர் கீழே முற்றத்தில் இருக்கையில் தலைமை குருவின் ஊழியக்காரர்கள் ஒருத்தி வந்து அவரை உற்று நோக்கி கூறியதாவது, நீயும் நசரேத்தூர் இயேசுவுடன் இருந்தாய். அவரோ அதை மறுத்து சொன்னதாவது, நீ என்ன சொல்கிறாய் என்று விளங்கவில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. வெளியே வாசல் மண்டபத்திற்கு சென்றார். கோழியும் கூவிற்று. மீண்டும் ஊழியக்காரி அவரை கண்டு அருகே இருந்தவரிடம் சொன்னதாவது, இவன் அவர்களுள் ஒருவன். அவரோ மீண்டும் மறுத்தார். மீளவும் சிறிது நேரத்துக்கு பின் அங்கு இருந்தவர் ராயப்பரை நோக்கி கூறியதாவது, உண்மையாகவே நீ அவர்களில் ஒருவன், ஏனெனில் நீ கலிலேயன். அவரோ சபித்து ஆணையிட்டு சொன்னதாவது, நீங்கள் சொல்லுகிற அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது. உடனே 2ஆம் முறையும் கோழி கூவிற்று. இருமுறை கோழி கூமுன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று தமக்கு இயேசு சொன்னதை ராயப்பர் நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தி அழறானார். காலையானதும் மூப்பர், மறைநூல் அறிஞர், மன்ற தலைமை சங்கத்தார் இவர்களோடு தலைமை குருக்கள் கூடி ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்துவிடம் கையளித்தனர். பிலாத்து சொன்னதாவது, நீ யூதரின் அரசனோ? அவர் மறுமொழியாக சொன்னதாவது, நீர்தான் சொல்லுகிறேன். தலைமை குருக்கள் பலவற்றை குறித்து அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். பிலாத்து மீண்டும் அவரிடம் கேட்டதாவது, நீ மறுமொழி ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இதோ உண்மையில் இத்தனை குற்றம் சாட்டுகிறார்களே. இயேசுவோ அதன் பின் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்து அதை கண்டு வியப்புற்றார். திருவிழாதோறும் அவர்கள் கோரும் ஒரு கைதியை விடுதலை செய்வதுண்டு. அப்பொழுது பரபாஸ் என்ற கைதி ஒருவன் இருந்தான். ஒரு குழப்பத்தில் கொலை செய்த கலகக்காரருடன் பிடிபட்டவன் அவன். கூட்டம் வந்தது. வழக்கம்போல் தாங்கள் கேட்பதை செய்யும்படி
பிலாத்தை கேட்கத் தொடங்கியது. அதற்கு அவன் சொன்னதாவது, யூதரின் அரசனை நான் விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? ஏனெனில் தலைமை குருக்கள் அவரை கையளித்தது பொறாமையால் தான் என்பது அவருக்கு தெரியும். பரபாசையோ விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்படி தலைமை குருக்கள் கூட்டத்தை தூண்டிவிட்டனர். பிலாத்து மீண்டும் அவர்களிடம், அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசன் என்று சொல்லுகிறவனை நான் என்ன செய்யட்டும்? அவர்கள் கூச்சலிட்டு சொன்னதாவது, அதற்கு பிலாத்து, இவன் செய்த தீங்கு என்ன? பிலாத்து அவர்களை திரும்பி செய்ய விரும்பி பரபாசை விடுதலை செய்து இயேசுவை சாட்டைகளால் அடித்து சிலுவையில் அறையும்படி கையளித்தார். படை வீரன் அவரை அரண்மனைக்குள் நடத்தி சென்று அங்கிருந்த பட்டாளத்தினரை எல்லாம் கூட்டினார். பின்பு அவருக்கு சிவப்பு ஆடை உடுத்தி முள்முடி ஒன்றை பின்னி தலையில் சூட்டி சொன்னதாவது, மேலும் அவரை தலையில் பிரம்பால் அடித்து அவர் மேல் துப்பி முழந்தாளிட்டு வணங்கினர். இப்படி அவரை எள்ளி நகையாடிய பின் சிவப்பு ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை உடுத்தி அவரை சிலுவையில் அறைய வெளியே கூட்டிச் சென்றார்கள். சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னும் ஒருவர் நாட்டுப்புறத்திலிருந்து அவ்வழியே வந்து கொண்டிருந்தார். அவன் அலெக்சாந்தர் ரூப்பு என்பவருக்கு தந்தை. அவனை அவருடைய சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். மண்டை ஓடு என பொருட்படும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றனர். அங்கே அவர்கள் அவருக்கு வெள்ளை கோலம் கலந்த ரசத்தை கொடுத்தனர். அவர் அதை ஏற்கவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பின்னர் அவர் ஆடைகளில் எது யார் யாருக்கு வரும் என்று பார்க்க சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறையும் போது காலை 9 மணி. அவர் மேல் சாட்டிய குற்றத்தை குறிக்கும் பலகையில் யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. அதற்கு வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவனுமாக கள்வர் இருவரை அவருடன் சிலுவையில் அறைந்தனர். அவ்வழியே சென்றவர்கள் தலையை ஆட்டி, என்று சொல்லி அவரை பழித்தனர். அவ்வாறே தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை எள்ளி நகையாடி, என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டனர். அவருடன் அறையுண்டவர்களும் அவர் மேல் வசை கூறினர். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. 3 மணிக்கு இயேசு சொன்னதாவது, எலோயி எலோயி லாமா சபக்தானி. இதற்கு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது பொருள். அருகில் இருந்தவர்களுள் சிலர் இதை கேட்டு கூறியதாவது என்றனர். உடனே ஒருவன் ஓடிப்போய் கடற்காலங்களை காடியில் தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருங்கள், எலியாஸ் இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போ என்றனர். இயேசு உரக்க கூவி உயிர் நீத்தார். அப்பொழுது ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவன் இவர் உயிர் நீத்ததைக் கண்டு, மனிதன் கடவுளின் மகனாக இருந்தார் என்றார். பெண்கள் சிலரும் அங்கிருந்தனர். தொலைவில் நின்றே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுள் மதலேன் மரியாளும் சின்ன யாகப்பரும் யோசேத்துக்கும் தாயான மரியாளும் சலோமியும் இருந்தனர். கலிலேயாவிலிருந்து இவர்கள் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிவிடை புரிந்தார்கள். அவருடன் எருசலேமிற்கு வந்திருந்த பெண்கள்
வேறு பலரும் இருந்தனர். இதற்குள் மாலை நேரமாகிவிடவே ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள் ஆதலால் அரிமத்தியா ஒரு சூசை துணிவுடன் பிலாத்திடம் சென்று இயேசுவின் உடலை கேட்டார். இவர் தலைமை சங்கத்தின் செல்வாக்குடைய ஒரு உறுப்பினர். இவரும் கடவுளின் அரசை எதிர்பார்த்திருந்தவர். இயேசு அதற்குள் இறந்து விட்டதை பற்றி பிலாத்து வியப்புற்றார். நூற்றுவ தலைவனிடமிருந்து செய்தியை அறிந்ததும் சடலத்தை சூசையிடம் அளித்தார். சூசை கோடி துணி வாங்கி வந்து இயேசுவை இறக்கி துணியில் சுற்றி பாறையில் குடைந்த கல்லறையில் வைத்து அதன் வாயிலில் ஓர் கல்லை உருட்டி வைத்தார். மதலேன் மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் அவரை வைத்த இடத்தை பார்த்து கொண்டனர். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பாடுகளின் வரலாற்றை நாம் வாசிக்க கேட்டோம். முதன்முறையாக அல்ல, எத்தனையோ முறை ஆண்டவருடைய பாடுகளின் வரலாற்றை நாம் வாசித்திருக்கிறோம், வாசிக்க கேட்டிருக்கிறோம். இது எதுவுமே நமக்கு புதிதில்லை, எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். ஆனால் கூட ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவருடைய பாடுகளின் இந்த வரலாற்றை வாசிக்கும் போது ஏதோ ஒன்று நம்முடைய இதயத்தை கொஞ்சம் அழுத்துவது நமக்கு நன்றாக தெரிகிறது. இதயத்தின் ஏதோ ஒரு பகுதியில் நிறைய வலிக்கிறது, நெஞ்சம் வருந்துகிறது. இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு துன்பமா, இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் தாங்கினார் என்று கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுகிறது. ஒவ்வொரு முறை இந்த பாடுகளின் வரலாற்றை கோர்வையாக வாசித்து முடித்த பிறகு இப்படி நின்று பேசுவதற்கு, அது பேசுவதை கேட்பதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து விடலாமா, கொஞ்சம் அப்படியே ஜெபிக்கலாமா, கொஞ்சம் சிந்தனையில் ஆழ்ந்து விடுவோமா என்று தான் நமக்கு தோன்றும். ஆனால் கூட இன்று காலை அன்புக்குரியவர்களே, இன்று புனித வாரத்தின் முதல் நாள் என்பதனாலே, குருத்தோலை திருவிழா என்பதனாலே ஒரு சில அல்லது ஒரே ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சின்ன கதை. ஒரு அண்ணன், ஒரு தம்பி ஒரு வீட்டிலே வசிக்கிறார். அண்ணன் ரொம்ப நல்லவன், ரொம்ப கடவுள் பக்தி, கடவுள் பயம் இருக்கிறவன், கடினமாக உழைக்கிறவன், எல்லாரிடத்திலும் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறவன் அண்ணன். அவனுடைய தம்பி அதற்கு நேர்மாறான், ரொம்ப கெட்டவன். கடவுள் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, போதை பொருள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகி போனவன். வேலை அது இது என்று போகவே மாட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வீட்டை விட்டு வெளியே போவான். எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்று யாருக்குமே தெரியாது. மாலை ஆகிவிட்டால், மாலை இல்லை இரவு ஆகிவிட்டால் நன்றாக போதையோடு தள்ளாடி வீட்டுக்குள்ளே வருவான். ஆனால் கையில் மட்டும் நிறைய காசு கொண்டு வருவான், எங்கிருந்தோ கொள்ளையடித்து வருவான். ஒரு நாள் இந்த தம்பி இரவிலே, நள்ளிரவிலே வழக்கம் போல வீட்டுக்குள்ளே வருகிறான். ஆனால் அன்றைக்கு வீட்டுக்குள்ளே வரும்போது மிகுந்த பதட்டத்தோடு வருகிறான். அவனுடைய ஆடைகள் எல்லாம், உடல் எல்லாம் இரத்த கரை படிந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அண்ணனுடைய காலில் விழுந்து, அண்ணே அண்ணே என்னை காப்பாற்று, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், நான் ஒருவனை கொலை செய்துவிட்டு வந்திருக்கிறேன், போலீஸ்காரர்கள் என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து என்னை காப்பாற்று என்று கத்துகிறான். அண்ணனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவன் என்ன செய்தானோ, யாரை கொலை செய்தானோ, எவ்வளவு பெரிய கொலையோ என்று சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து எப்படியாவது சொந்த தம்பி ஆயிற்று, அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதனால அவருடைய அண்ணன் தன்னுடைய சட்டையை கழற்றி தம்பிக்கு கொடுத்து விட்டு, இதை நீ அணிந்து கொள், உன்னுடைய இரத்த கரை படிந்த சட்டை எனக்கு கொடு என்று அந்த இரத்த கரை சட்டையை இவன் மாட்டிக்கொண்டான். யாரு? அண்ணன். கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார். அண்ணனுடைய கோலத்தை பார்த்து, இரத்த கரை படிந்த
ஆடையெல்லாம் பார்த்து இவன் தான் கொலை செய்திருப்பான் என்று நினைத்து அண்ணனை பிடித்து கொண்டு போகிறார்கள். வழக்கு நடக்கிறது, தூக்கு தண்டனையும் பெற்று விடுகிறான். அவ்வளவுதான் கதை. அண்ணன் தன் தம்பியை காப்பாற்ற தன்னுடைய ஆடையை அவனுக்கு கொடுத்து இரத்த கரைப்படிந்த ஆடையை இவன் அணிந்து கொண்டு இவன் தூக்கில் உயிர் விடுகிறான், தம்பி காப்பாற்றப்படுகிறான். இதுதான் இயேசு நமக்கு செய்தது. நமக்கெல்லாம் அண்ணனாகிய ஆண்டவர் இயேசு தன்மேல் இரத்த கரையை பாவக்கரையெல்லாம் அணிந்து கொண்டு நம்மை காப்பாற்றிவிட்டார். நாம் காப்பாற்றப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போது கேள்விகள். தம்பி அண்ணன் உயிர் கொடுத்து தன்னை காப்பாற்றியதாலே காப்பாற்றப்பட்ட பிறகு தம்பி எப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஒன்று, அவன் ஒவ்வொரு நாளும் அண்ணனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். சரியா? அண்ணனுக்கு எப்போதுமே நன்றி உள்ளவனாக, ஏனென்றால் உயிரையே காப்பாற்றி விட்டாரே, வாழ்க்கையை காப்பாற்றி விட்டார். 2, ஒவ்வொரு நாளும் இந்த தம்பி அண்ணனை நினைத்து நினைத்து அந்த நினைவை போற்ற வேண்டும். 3வது, தன்னுடைய பழைய வாழ்வை விட்டு தொலைக்க வேண்டும். 4, புதிய ஒரு வாழ்வை, அண்ணனுக்கேற்ற அண்ணன் வாழ்ந்த அந்த வாழ்வை இவனும் வாழ வேண்டும். இவ்வளவுதான். அந்த தம்பி செய்தானோ இல்லையோ, இயேசுவின் பிள்ளைகளாகிய தம்பிகளாகிய நாம், நமக்கு ஒரே பாடல், இயேசுவின் பாடுகள் சொல்லுகிற பாடம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் நினைவை போற்றி போற்றி நாம் வாழ வேண்டும். பழைய பாவ வாழ்வை விட்டு தொலைக்க வேண்டும். புதிய ஒரு வாழ்வை, இயேசுவுக்கேற்ற ஒரு வாழ்வை, இயேசு கற்றுத்தந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும். இதுதான் இன்றும் என்றென்றும் இயேசு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாடுகள், அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், இழந்த இழப்புகள், இதையெல்லாம் இந்த வாரம் முழுவதும் அதனுடைய பல பரிமாணங்களை நாம் பல வேளைகளில் நாம் வீடுகளில் வாசிப்போம். ஆலயத்தில் வரும்போது வழிபாடுகளில் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த பாடுகளின் பரிமாணங்கள் நினைவுறுத்தப்படும். இன்றைக்கு 2வது வாசகத்தில் பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் திருமுகம் 2வது அதிகாரத்தில் இயேசுவின் பாடுகளின் பல பரிமாணங்களை மிக சுருக்கமாக ஆனால் மிக அழகாக சொல்லுவார். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2வது அதிகாரம். கடவுள் தன்மேல் விளங்கிய அவர் என்னென்ன செய்யறார் பாருங்க. அந்த அண்ணன், என்னுடைய கதையில் வந்த அண்ணன் தன் ஆடையை மாற்றிக்கொண்டு தான் போலீசாருக்கு தன்னை கையளித்து உயிரை பலியாக்கியது போல கடவுள் தன்மேல் விளங்கிய ஆண்டவர் இயேசு அதை பற்றி கொள்ளாமல் என்ன செய்கிறார்? தன்னை வெறுமையாக்கிக் கொள்கிறார். முதலாவது தன்னை வெறுமையாக்கிக் கொண்டு அதற்கு பிறகு அடிமையின் வடிவை ஏற்று பிறகு சிலுவை சாவு வரை தன்னை தாழ்த்தி கொண்டு உயிர் விடுகிறார், தன்னையை தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவர் இயேசு கடவுள் தன்மையில் இருந்து அதை பற்றி கொள்ளாமல் அதை விட்டு நம்முடைய சாயலை ஏற்றுக்கொண்டு அடிமையின் சாயலாக அந்த சாயலை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக, தூக்கு மரத்தில் நமக்காக பலியாகிறார். ஆனால் ஒன்று, அடுத்த வசனத்திலே பவுல் சொல்வதுதான் மிக முக்கியமானது. இவ்வளவு பாடுகளை கொடுத்த கடவுள் தன் சொந்த மகனுக்கு மனித உருவ ஏற்றுக்கொள், அடிமை வடிவை ஏற்றுக்கொள், சிலுவை வரை நீ தாழ்ந்து போ, அதற்கு பிறகு தூக்கு மரத்தில் செத்துப்போ என்று சொன்ன கடவுள் அத்தோடு அந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு விடவில்லை. அதற்கு தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? யாராவது வாசிங்க. அதற்கு பிறகு எனவே கடவுள் அவரை மிகவும் உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக பெயரை அவருக்கு நல்கினார். பெயருக்கும் மேலான பெயரை அவர் நல்கினார். நமக்கு கூட ஆண்டவர் இயேசுவுக்கு பல பல நினைக்க முடியாத அளவுக்கு துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சிலுவை பாடுகள் வந்தால் கூட இறுதியில் ஆண்டவர் அவரை மிகவும் உயர்த்தினார். எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அளித்தார். நமக்கு
துன்பங்கள் வருகின்றன. ஏசு அளவுக்கு இல்லை என்றால் கூட வாழ்க்கை பயணம், நம்முடைய பயணங்கள் கூட, நம்முடைய வாழ்க்கை கூட சிலுவை பயணம் தான், சிலுவை பாதை தான், கஷ்டங்கள் தான், ஒன்றன் பின் ஒன்று துன்பங்கள் தான். பல விதங்களிலே பல வழிகளிலே துன்பங்கள் வந்து கொண்டிருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அந்த துன்பங்கள் முடிவல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மலைப்பொழின் இடையிலே ஆண்டவர் சொல்லுவார், என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு துன்பங்கள் வரும்போது, இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் உங்கள் மீது சுமத்தப்படும் போது நீங்கள் மகிழ்வுடன் பேருவகை கொள்ளுங்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இல்லாதது பொல்லாதெல்லாம் மற்றவங்க சொன்னா கூட பேருவகை கொள்ள சொல்கிறார். ஏனென்றால் உங்கள் தேவன் உங்களுக்கு கைமாறு தருவார் என்று வாக்களிக்கிறார். இயேசுவுக்கு எப்பெயருக்கு மேலான பெயரை கொடுத்த கடவுள் நமக்கும் இறுதியாக நம்மை மகிமைப்படுத்துவார், கைமாறு கட்டாயம் தருவார். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு. ஆகவே அதை நோக்கித்தான் நாம் இந்த பயணத்தை இந்த வாரத்தின் முதல் நாளிலே தொடங்குகின்றோம். இன்று பாஸ்கா பயண விழாவை கொண்டாட எருசலேம் நகருக்குள் நுழைந்த இயேசு பாடுகளை படுவார். ஆனால் இறுதியில் கல்லறையை உடைத்து அவர் ஜீவன் பெறுவார். ஜீவனுள்ள தேவனாய் என்றும் வாழ்கின்றவர், நம்முள் வாழ்கின்றவர், நம்மை வாழச் செய்வார். நம் துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம் துன்பங்களிலிருந்து நம்மை காப்பார், நமக்கு கைமாறு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த புனித வாரத்தின் ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நாம் ஆலயத்திலும் நம்முடைய வீடுகளிலும் நற்செய்தி வாசிப்போம், நிறைய ஜெபிப்போம். நம்மை மீட்பார் என்று அவர் கொடுத்த வாக்கு, கைமாறு தருவேன் என்று கொடுத்த வாக்கு அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் என்றும் வாழ்வோம். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மகனுக்கு ஓசானா என்று குரல் எழுப்பி கிளைகளை அசைத்து தங்கள் நகருக்குள் ஆண்டவர் இயேசுவை வரவேற்ற அதே மக்கள் ஒரு வாரத்திற்குள் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டு இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினதாக நற்செய்தி சொல்கிறது. நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறவர்கள், கொள்கையை மாற்றிக்கொள்கிறவர்கள், ஆடையை மாற்றிக்கொள்வது போல தங்கள் விசுவாசத்தை கூட மாற்றிக்கொள்கிற மக்களிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது நிலையாய் இருப்பது. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கையும், இறையன்பும், சகோதர அன்பும் நிலையாக இருக்க, நாம் பற்றுறுதியுள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாக எப்போதும் இருக்க
அந்த உறுதியை தரும்படி, நம்பிக்கை நம் நெஞ்சில் நிலைநிறுத்தும்படி தேவனிடத்திலே பக்தியோடு ஜெபிப்போம். இறை ஊழியர்களுக்காகவும் இறை அழைத்தல் பெருகவும் மன்றாடுவோம். தம் பொருட்டு உறவுகளையும் உரிமை சொத்துகளையும் விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காய் பலன்களையும் பெறற்கினிய பேரான நிலை வாழ்வையும் பெறுவர் என்பது இறை ஊழியர்களுக்கு இயேசு அளித்த வாக்குறுதி. இதன் மூலம் உலகிற்கு உணர்த்தப்படும் உண்மை, இறை ஊழியர்கள் மண்ணிலும் விண்ணிலும் தனிச்சிறப்பினை பெறுகிறார்கள் என்பதே. பொறுப்பேற்றிருக்கும் திருத்தந்தை உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களும் தங்கள் துறவு வாழ்வின் கடமைகளை சிறப்புற ஆற்ற நாம் நமது அன்றாட இறை வேண்டல்களில் நினைவு கூர்வதோடு, நமது குடும்பங்களிலிருந்து அதிகமாய் ஊழியர்கள் உருவாக நமது முன்மாதிரியான நடத்தையாலும் ஆர்வம் குன்றாத ஊக்குவிப்பும் துணை நிற்க வேண்டும். இக்கருத்துக்களை முன் சமர்ப்பித்து இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளி வீசும் சமாதானம் நம் உள்ளங்களையும் உலகினையும் மகிழ்விக்க மன்றாடுவோம். வெற்றி பவனியில் பங்கேற்க உடன்பட்ட உன்னதரே, இயேசுவே எம் இறைவா, சமாதானத்திற்காக வழியை சரித்திர புகழ் கொண்ட எருசலேம் அருந்திராத நிலையை எண்ணி நீர் விழிநீர் பெருக்கியதை வெளிப்படுத்துகிறது வரலாறு. அது உமது பேரன்பின் வெளிப்பாடு. உமது 2வது வருகையின் போது உலகெங்கிலும் முறைகேடுகள் விலகவும் சமாதானம் நிலவவும் நாங்கள் உமக்கு ஏற்புடைய மக்களாக வாழவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பகை உணர்வு அற்றவர்களாய் நாம் வாழ்ந்திருக்க மன்றாடுவோம். தந்தையை அவர்களை மன்னியும், ஏனெனில் நாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவமானங்களையும் கொடிய பாடுகளையும் ஏற்று குற்றுயிராய் சிலுவையில் கழுமரத்தில் அறையுண்டு துடித்து பொழுதில் கூட இடர்பட காரணமானவர்கள் மீது இரக்கம் கொண்டு மன்னித்து பகிர்ந்துணர்ந்த மனுக்குமரனே, இயேசுவே எம் இறைவா, பகைவரிடத்தில் பரிவு கொள்ள வேண்டும் என்ற படிப்பினையை எங்கள் உள்ளங்களில் பகுத்தறிவவும் உமது உன்னத அன்பை எங்களுக்கு உணர்த்தவும் நீர் புரிந்த மகத்தான தியாகம் இது. இச்சூழ்நிலை எங்கள் இதய அடித்தளங்களில் ஊன்றப்பட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பற்றற்று வாழும் வாழ்வை நாம் கற்றறிந்து வாழ மன்றாடுகிறோம். உடல் இச்சையிலும் உலக சார்ந்த பல்வேறு செயல்பாடுகளிலும் மிகுந்த நாட்டம் கொண்டு வாழ்ந்த பலரை மீட்டு உமக்கு உகந்த மிக சிறந்த அடிமைகளாக ஏற்றுக்கொண்ட இனிய அன்பரே இயேசுவே எம் இறைவா, உலகம் அனைத்தையும் தமக்கு உரிதாக்கிக் கொள்ளும் ஆற்றல் வாய்க்கப்பட்டிருந்தாலும் ஆன்மாவை இழப்போரின் அடைந்திருக்கும் அனைத்தின் வீணே என்று உமது ஞானமிகு வார்த்தைகளை வாழும் காலமெல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ளவும் தகாதவற்றை வெறுத்து தள்ளவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாயிருக்க நல்ல இறைவா, கருணை கடலான கடவுளே, பரிசுத்தமான பிதாவே, உன் பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கையோடு இன்று காலை செய்த இந்த ஜபங்களை ஏற்று எம் ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் ஆசிர்வதியும். எங்கள் திருவழிபாட்டு ஆண்டின் அதிமுக்கிய நாட்களான புனித வார நாட்களை நாங்கள் இன்று தொடங்குகின்றோம். இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து தியானிப்போம், ஜெபிப்போம். எங்களை நீரே புனிதமாக்கி எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி நாங்கள் எங்கள் குடும்பங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிய எங்கள் வாழ்க்கையினால், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையினால் உம்மை போற்றி புகழ எமக்கு நீரே அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். Yesu
எல்லாம் வல்ல நம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே பலியை சொல்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகளின் பாடுகளால் நீர் என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டிய நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாய தீர்ப்பிடப்படவும் திருவுடமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெழுத்து வரவர்களும் மன்றாடுகின்றோம். இன்று நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த புனித வாரம் நாம் மட்டும் தொடங்கவில்லை. உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாரும் இன்று புனித வாரத்தை தொடங்கி இருக்கிறோம். எல்லாருமே இறைவனின் அருளை சிறப்பாக இந்த வார நாட்களில் நினைப்போம், செவிப்போம், தியானிப்போம். எல்லாருக்கும் சிலுவையில் தொங்கும் இயேசுவின் கருணை கிடைக்க வேண்டும் என்று நாம் பக்தியோடு திருச்சபையை, திரு அவையை, பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையின் தலைவர்களை, நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க, இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆத்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று குருத்தோலை ஞாயிறு புனித வாரத்தின் துவக்க நாள். இன்றைய குருத்தோலை ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த வழிபாட்டுக் குழுவிற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற பாஸ்கா ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பு. இன்று காலை 9 மணிக்கு நம் ஆலயத்தை சுற்றி குருத்தோலை பவனியும் ஆங்கிலத்தில் திருப்பலியும் நடைபெறும். இன்று மாலை திருப்பலி எதுவும் நடைபெறாது. 29/3/2018 அன்று புனித வியாழன் ஆண்டவரின் இறுதி ராவுணவு நினைவு நற்கருணையும் குருத்துவமும் புனித அன்பு கட்டளையை அருளப்பட்ட புனித நாள். அன்று மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் பாதம் கழுவுதல் சடங்கும் ஆலயத்தில் நடைபெறும். அன்று மாலை 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் பாதம் கழுவும் சடங்கும் நம் ஆலய அரங்கில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை இடமாற்ற பவனியும் பொது ஆராதனையும் நடைபெறும். இவ்வாண்டு பொது ஆராதனைக்கு நற்கருணையானது இமாக்குலட் அரங்கில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தவக்கால நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளபடி அந்தந்த அன்பியங்கள் பொது ஆராதனையை குறிப்பிட்ட நேரத்தில் முறையாக வந்து சிறப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அன்றைய திருப்பலியில் நலிவுற்ற மாணவர்களுக்கான உண்டியலும் கைப்பிடி அரிசியும் காணிக்கையாக பெறப்படும். அனைவரும் மறவாது கைப்பிடி அரிசி காணிக்கையை கொண்டு வருமாறு தெரிவிக்கப்படுகின்றது. அன்றைக்கு பன் நன்கொடையாக வழங்குபவர்கள் பணமாகவோ மண்ணாகவோ அளிக்கலாம். 30/3/2018 அன்று புனித வெள்ளி காலை 8 மணிக்கு தமிழில் திருச்சிலுவை பாதையும் மாலை 1 மணிக்கு ஆங்கிலத்தில் திருச்சிலுவை பாதையும் மாலை 3:30 4 மணி வரை சிலுவைநாதரின் 7 வார்த்தைகள் தியானம் ஆலயத்தில் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை திருப்பலியும் நடைபெறும்.
திருச்சிலுவை ஆராதனை காணிக்கை புனித பூமி பராமரிப்புக்கு அனுப்பி வைக்கப்படும். புனித வெள்ளி ஆராதனை முடிவில் அனைவருக்கும் நோன்பு கஞ்சி பரிமாறப்படும். அன்றைக்கு தயிர் நன்கொடையாக தருபவர்கள் தயிர் அளிக்கலாம். நோன்பு கஞ்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் நன்கொடை அளிக்கலாம். 31/3/2018 அன்று புனித சனி இரவு 9 மணிக்கு பாஸ்கா திருவெளிப்பு வழிபாடு ஆங்கிலத்தில் ஆலயத்தினுள் நடைபெறும். அன்று இரவு சரியாக 10:30 மணிக்கு தமிழில் பாஸ்கா திருவெளிப்பு சடங்குகள், ஒளி வழிபாடு, நற்கருணை வழிபாடு போன்ற நள்ளிரவு திருவெளிப்பு சடங்குகள் நடைபெறும். சிறப்பிப்போர் பங்கு பேரவை, அன்பு ஒருங்கிணைப்பு, மந்திரிக்க மெழுகுதிரிகள் ஆலய வளாகத்தில் விற்கப்படும். 1/4/2018 அன்று ஈஸ்டர் ஞாயிறு காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் சிறப்பு திருப்பலியும் காலை 8:30 மணிக்கு தமிழில் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். அன்று மாலை திருப்பலி நடைபெறாது. கடந்த ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் விசுவாசிகள் தந்த அன்பு காணிக்கை ரூபாய் 23,621 rupees 23,621. கடந்த வெள்ளியன்று சிலுவைப்பாதை திருப்பலியில் விசுவாசிகள் தந்த அன்பு காணிக்கை ரூபாய் 5,944 rupees 5,944. தங்களின் தாராள உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாலை 2 மணிக்கு நம் ஆலயத்தில் மரியாயின் சேனையும் கூரியா கூட்டமும் அதைத் தொடர்ந்து ஆச்சேஸ் விழாவும் நடைபெறும். எனவே அனைத்து மரியாயின் சேனையின் அலுவலர்கள் மற்றும் அங்கத்தினர்களும் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகின்றது. அன்பிய கூட்டம் பற்றிய அறிவிப்பு. புனித டாமினிக் சாவிய அன்பிய கூட்டம் 25/3/2018 இன்று மாலை 6 மணி அளவில் நடைபெறும். புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எனவே அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இடம் திரு அலெக்ஸ் பாண்டியன் விஜி இல்லம், ஈவேரா பெரியார் தெரு, குலசேகரபுரம், சின்மயா நகர், சென்னை 92. இரக்கத்தின் ஆண்டவர் அன்பிய கூட்டம் 25/3/2018 ஞாயிறு இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இடம் திருமதி அமலா ஜஸ்டின் இல்லம், எண் 566/920 ரஜினி பில்டர்ஸ், 2nd floor, பூனமல்லி ஹைரோட், அரும்பாக்கம், சென்னை 106. புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய கூட்டம் 26/3/2018 திங்கள் அன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இடம் திரு சிசிலி ராஜன் இல்லம், எண் 17 அண்ணா சாலை, மீனாட்சி அம்மன் நகர், ஆழ்வார்த்த நகர், சென்னை 87. அன்பாளர்களே, புனித வாரத்தின் முதல் நாள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியும் ஒத்துழைப்பும் கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் மிகுந்த நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாளின் கதாநாயகன் நம் கையில் வைத்திருக்கிற குருத்தோலை, இந்த குருத்தோலையை நமக்கு வழங்கிய வின்சென்ட் மரியா குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுத்து நன்றி சொல்லுவோம். அடுத்த வியாழக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் இதே போல விருப்பமுள்ளவர்கள் ரொட்டியையும் நோன்பு கஞ்சியும் வழங்கலாம். அதற்கான உங்களால் இயன்ற சிறு உதவியை நம்முடைய அலுவலகத்தில் நீங்கள் செலுத்தி ரசீதும் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்று பிற்பகல் நடக்க இருக்கின்ற மரியாயின் சேனையின் ஆட்சிஸ் விழாவிற்கு நம்முடைய பங்கு மக்கள் எல்லாரும் வரலாம். குறிப்பாக மரியாயின் சேனையிலே உறுப்பினராக சேர்ந்திருக்கிற எல்லாரும் வந்து இந்த விழாவில் பங்கேற்று உங்களுடைய உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை புனித வாரத்தின் அடுத்த சிறப்பு நாள் அன்று மாலை 6 மணிக்கு சரியாக இதே இடத்துல நம்முடைய அன்றைய வழிபாடுகள் தொடங்கும். ஆகவே நேரத்தோடு எல்லாரும் வியாழக்கிழமை மாலை இங்கே கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்மோடு கடந்த ஓராண்டு இங்கே உதவியாயிருந்த அருள் சகோதரர்கள் பாணி, ஜார்ஜ் இவர்களும் இன்றோடு நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறார்கள். சொசைட்டி ஆஃப் ஆப்பிரிக்கன் மிஷன்ஸ் என்கின்ற துறவர சபையை சேர்ந்த இந்த 2 சகோதரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பங்கிற்கு வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருந்து மறைக்கல்வி பிள்ளைகளையும் பீடச் சிறுவர்களையும் சிறப்பாக கவனித்துக் கொண்டார்கள்.
நம்முடைய இளைஞர் குழுவினருக்கு அவர்கள் வழிகாட்டியாக இருந்தார்கள். இன்று அவர்கள் நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வதனாலே அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு நம்முடைய பங்கு பேரவை தலைவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்து அனுப்பும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஹென்றி அவர்கள் பிரதர் ஜார்ஜ் அவர்களுக்கும் பிரதர் பாணி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மதிப்பு செய்வார். தாக்கோ அவர்கள் இருவருக்கும் நன்கொடை வழங்கி மரியாதை செய்வார். திரு லூயிஸ் அவர்கள் அவர்களுக்கு சிறிய நிதி காணிக்கை தருவார். திரு அகஸ்டின் அவர்கள் பொன்னாடை பிரதர் பாணி அவர்களுக்கு. வின்சென்ட் அவர்கள் நன்கொடை பிரதர் பாணிக்கு. பாணின்னு பேர் நம்ம ஊரில் இருக்காது, அவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சகோதரர்களுக்கு இருவருக்கும் நம்முடைய பிள்ளைகள் சார்பாக பீடச்சிறுவர்கள் பெயராலே மற்றும் இளைஞர் பெயராலே நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா பெயரால மிகுந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அவர்களுடைய பணி 2 பேரும் இன்னும் 1 ஆண்டுக்குள்ளாக குரு பட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய இந்த இறை பயணம் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்க, ஆண்டவருடைய அருள் நிறைந்ததாக ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க எல்லோரும் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். அனைவரும் நன்றி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்தீர். நாங்கள் நாடுவதை அவருடைய உயிர்ப்பினால் பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. இங்கே கூடியிருக்கும் அன்பு குடும்பத்தை நீர் கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Hosanna, Padre,
என்